ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசைங்க. ஆசை மட்டும் இருந்தால் போதாதுங்க, நம்ம என்ன பண்ணணும்? அந்த இங்கிலீஷை நம்ம வாயை திறந்து பேசி பழகி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சூப்பரான 40 சென்டென்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 40 சென்டென்ஸ் எப்படி இருக்க போதும் அப்படின்னா 40 சென்டென்ஸ் கொஸ்டினாகவும் 40 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சராகவும் இருக்க போது. ஸோ நீங்கள் ஒருத்தங்க கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க, அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனித்து நீங்களும் நிறைய பேர்கிட்ட இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள், உன்னுடைய ஃபோன் நம்பர் என்ன? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? இப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்களேன். என்னுடைய ஃபோன் நம்பர் இது தாங்க. இதை நான் எப்படி இங்கிலீஷில் பேசுவேன்? மை ஃபோன் நம்பர் இஸ். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட ஃபோன் நம்பர் இது தாங்க. உங்களுக்கு 10 days கிளாஸ்க்கான பிபிடி வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அவன் யார் அல்லது அவர் யார் எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம தமிழில் பேசும்போது அப்படியே இங்கிலீஷில் பேசி பழகலாம். அவர் யார் எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹூஸ் ஹீ? ஹூ இஸ் ஹீ? அவர் யார்? இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்களேன். அவர் என்னுடைய அப்பா. ட்ரை பண்ணுங்க. நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? அவர் என்னுடைய அப்பா. ஹீ இஸ் மை ஃபாதர். ஹீ இஸ் மை ஃபாதர். வாய் திறந்து பேசுங்க. ஹீ இஸ் மை ஃபாதர். அவள் யார்? இதை எப்படி கேட்கலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை வரிசையை நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். அவள் யார் அப்படின்னா ஹூஸ் ஷீ? ஹூ இஸ் ஷீ? அவள் யார்? அவ்வளோதான். அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அவன் என் ஃப்ரெண்டு. நம்ம பேச்சொலக்கில் இப்படி தான் பேசுவோம். எல்லாருமே வாயை திறந்து பின்னாடியே பேசிட்டே வாங்க. நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இருக்குது. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். நீ எங்கே இருக்க? இது எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. நான் வீட்டில் இருக்கேன். ஐம் அட் ஹோம். ஐம் அட் ஹோம். ஏன் இங்கே நம்ம அட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். ஐம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கிறேன். அவள் எங்கே இருக்கிறாள்? சிம்பிள் தாங்க. வேர் இஸ் ஷீ? வேர் இஸ் ஷீ? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. வேர் இஸ் ஷீ? அவள் எங்கே இருக்கிறாள்? இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அவள் பூங்காவில் இருக்கிறாள். ஷீ இஸ் அட் த பார்க். ஷீ இஸ் அட் த பார்க். அவள் பூங்காவில் இருக்கிறாள். நெக்ஸ்ட் டைம் பாருங்க. அவர்கள் எங்கே? அவங்களாம் எங்கே அப்படின்னு பேச்சொல்லக்கில் கேட்போம் பார்த்தீங்களா? வேர் ஆர் தே? வேர் ஆர் தே? அவர்கள் எங்கே? இப்போ ஆன்சர் பாருங்களேன். அவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். தே ஆர் அட் ஸ்கூல். தே ஆர் அட் ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இது என்ன? நமக்கெல்லாம் இது பழக்கப்பட்ட தமிழ் வார்த்தைகள். இது இங்கிலீஷில் அப்படியே பேசுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுங்க. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? இது என்ன? ஆன்சர் பாருங்களேன். இது என்னுடைய புது பை. திஸ் இஸ் மை நியூ பேக். திஸ் இஸ் மை நியூ பேக். நெக்ஸ்ட் ஒன். அது என்ன? வாட் இஸ் தேட்? வாட் இஸ் தேட்? அது ஒரு ஆப்பிள் மரம். தட் இஸ் அன் ஆப்பிள் ட்ரீ. தட் இஸ் அன் ஆப்பிள் ட்ரீ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எந்த மொழிகள் நீங்கள் பேசுகிறீர்கள்? இது எப்படி கேட்கலாம்? விச் லாங்குவேஜஸ் டூ ஸ்பீக்? விச் லாங்குவேஜஸ் டூ ஸ்பீக்? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுகிறேன். ஐ ஸ்பீக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்பீக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் என் வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க். ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இதை நம்ம பேச்சொல்லக்கில் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? இது எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் ஹீ டூயிங்? வாட் இஸ் ஹீ டூயிங்? இதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக இருக்குது. நீங்கள் 10 days கிளாஸில் டே 3ல் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஸை நீங்கள் சூப்பராக கற்றுக்கலாம்.
எப்படி பேசுங்க? வாயை திறந்து ஃபஸ்ட்டு பேசுங்க. அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம பேசி பழகினால் மட்டும்தான் நம்மளால் டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷில் பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இங்கேருந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க. அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாட் ஆர் they டூயிங்? வாட் ஆர் they டூயிங்? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஸ்டடியிங். தே ஆர் ஸ்டடியிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த கார் யாருடையது? ஜஸ்ட் யோசிங்களேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் யோசிங்க. இந்த கார் யாருடையது? இது எப்படி கேட்கலாம்? ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன். கரெக்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹூஸ் கார் இஸ் திஸ்? ஹூஸ் கார் இஸ் திஸ்? இந்த கார் யாருடையது? இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த கார் என்னுடையது. என்னுடையது அப்படின்னு பேசியிருக்கோம். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணிட்டீங்க. திங்க் பண்ணதை வாயை திறந்து பேசிடுங்க. திஸ் கார்ஸ் மைன். திஸ் கார்ஸ் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். உன்னிடம் ஒரு செல்ஃபோன் இருக்கிறதா? டு யூ ஹாவ் அ ஃபோன்? டு யூ ஹாவ் அ ஃபோன்? இப்போ அதுக்கு எப்படி ஆன்சர் வருது அப்படின்னா, ஆமாம் என்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது. இதை நம்ம எப்படி பேசலாம்? ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். எஸ் ஐ டூ. எஸ் ஐ டூ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா? ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சூப்பருங்க. வாயை திறந்து பேசுறீங்க. டு யூ ஹாவ் அ கார்? டு யூ ஹாவ் அ கார்? இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு கார் இல்லை. ஐ டோன்ட். ஐ டோன்ட். நீங்கள் ஷார்ட்டாக இப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்படியே சொல்லலாம். ஐ டோன்ட் ஹாவ் அ கார். என்னிடம் ஒரு கார் இல்லை. நீங்கள் ஐ டோன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட்டாக இருக்கும். ஐ டோன்ட் ஹாவ் அ கார் இப்படியே சொல்லலாம். ஐ டோன்ட் இப்படியே சொல்லலாம். ஓகேங்களா? டூ வச்சு நம்மகிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணும்போது டூ வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உன்னுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னுடைய பெயர் மகா. மை நேம் இஸ் மகா. இப்போ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருடைய பேரையும் நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? வாட் இஸ் யுவர் நேம்? மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உன்னுடைய அம்மா பெயர் என்ன? இது கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா பெயர். இப்போ இந்த 2 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட்? இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். டைம் 5 மணி அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் 5 o'clock. இட் இஸ் 5 o'clock. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ என்ன வாங்கினாய்? நம்ம கடைக்கு போயிட்டு வந்திருப்போம். உடனே கேட்பாங்க, நீ என்ன வாங்கின? எப்படி கேட்பாங்க? வாட் டிட் யூ பை? வாட் டிட் யூ பை? நீ என்ன வாங்கினாய்? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ பாட் அ நியூ ஃபோன். ஐ பாட் அ நியூ ஃபோன். நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவள் என்ன வாங்கினாள்? வாட் டிட் ஷி பை? அவள் என்ன வாங்கினாள்? இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அவள் ஒரு புத்தகம் வாங்கினாள். ஷி பாட் அ புக். ஷி பாட் அ புக். அவள் ஒரு புத்தகம் வாங்கினாள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்னுடைய புத்தகம் எங்கே? வேர் இஸ் மை புக்? வேர் இஸ் மை புக்? அதுக்கு எப்படி ஆன்சர் வருது அப்படின்னா, உன்னுடைய புத்தகம் மேஜையின் மேல் இருக்கிறது. யுவர் புக் இஸ் ஆன் தி டேபிள். யுவர் புக் இஸ் ஆன் தி டேபிள். உன்னுடைய புத்தகம் மேஜையின் மேல் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உன்னுடைய ஆடைகள் எங்கே? வேர் இஸ் யுவர் க்ளோத்ஸ்? வேர் இஸ் யுவர் க்ளோத்ஸ்? அதுக்கு ஆன்சர் பாருங்க. என்னுடைய ஆடைகள் கபோர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மை க்ளோத்ஸ் ஆர் இன் த கபோர்ட். மை க்ளோத்ஸ் ஆர் இன் த கபோர்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாய்? எப்படி கேட்கலாம்? வாட் டைம் டு வேக் அப்? வாட் டைம் டு வேக் அப்? இப்போ இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். ஐ வேக் அப் அட் 6 o'clock. ஐ வேக் அப் அட் 6 o'clock. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேக் அப் அப்படிங்கிறதுக்கும் கெட் அப் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. வேக் அப் அப்படின்னா நம்ம பெட்டை விட்டு
கண்ணை முழிப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம வேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். கெடப் அப்படின்னா பெட்டை விட்டு எந்திப்போம் பார்த்தீங்களா? ஃபிசிக்கலாக எந்திப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம கெடப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா? இது எப்படி நான் கேள்வியாக கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆமாம், என்னால் முடியும். அதாவது என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ கேன். எஸ் ஐ கேன். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இந்த பதிலில் இருக்கிற சென்டென்ஸ் பாதி தானே இருக்குது, மிச்சத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள கேள்வி வருதா? நீங்கள் எஸ் ஐ கேன் இப்படியும் சொல்லலாம். எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் இப்படியும் சொல்லலாம். நீங்கள் ஷார்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னா எஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் இங்கிலீஷ் பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பேசுவேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ரெண்டுமே ஒன்று தாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த கேள்வியை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா. ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வயசு என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு 26 வயசு. ஐ ஆம் 26 இயர்ஸ் ஓல்ட். ஐ ஆம் 26 இயர்ஸ் ஓல்ட். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? வாட் இஸ் யுவர் ஹாபி? வாட் இஸ் யுவர் ஹாபி? நான் சொல்கிறேன், என்னுடைய ஹாபி பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். எப்படி சொல்வேன்? மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உங்களுடைய ஃபேவரட் கலர் என்ன? அதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மை ஃபேவரட் கலர் இஸ் பிளாக். மை ஃபேவரட் கலர் இஸ் பிளாக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இது எப்படி கேட்பேன்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? அதுக்கு ஆன்சர் பாருங்களேன். மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி. மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் இந்தியாவில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் இந்தியா. ஐ லிவ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உங்கள் சகோதரர் எங்கே வசிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கேன். இது எப்படி கேட்பேன்? வேர் டஸ் யுவர் பிரதர் லிவ்? வேர் டஸ் யுவர் பிரதர் லிவ்? அதுக்கு ஆன்சர் பாருங்கள். என் சகோதரன் சென்னையில் வசிக்கிறான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் எப்போ பிறந்தீங்க? இது எப்படி கேட்கலாம்? when were you born? when were you born? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் 1997 பிறந்தேன். I was born in 1997. I was born in 1997. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கே பிறந்தீங்க? எப்படி கேட்கலாம்? where were you born? where were you born? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் இந்தியாவில் பிறந்தேன். I was born in India. I was born in India. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தனியாக இருக்கீங்களா? ஆர் யூ சிங்கிள்? ஆர் யூ சிங்கிள்? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நோ ஐ ஆம் மேரிட். நோ ஐ ஆம் மேரிட். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? இது எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி சிப்ளிங்ஸ் டூ யூ ஹாவ்? ஹவு மெனி சிப்ளிங்ஸ் டூ யூ ஹாவ்? அதுக்கு ஆன்சர் பாருங்கள். எனக்கு ஒரு சகோதரியும் சகோதரனும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் ஒன் சிஸ்டர் அண்ட் ஒன் பிரதர். ஐ ஹாவ் ஒன் சிஸ்டர் அண்ட் ஒன் பிரதர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? ஆர் யூ ஆன் ஃபேஸ்புக்? ஆர் யூ ஆன் ஃபேஸ்புக்? இப்போ ஆன்சர் பாருங்களேன். ஆமாம், நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன். எஸ் ஐ எம் ஆன் ஃபேஸ்புக். எஸ் ஐ எம் ஆன் ஃபேஸ்புக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ நேற்று வந்தியா? எப்படி கேட்கலாம்? டிட் யூ கம் எஸ்டர்டே? டிட் யூ கம் எஸ்டர்டே? அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஆமாம், நான் நேற்று வந்தேன். எஸ் ஐ கேம் எஸ்டர்டே. எஸ் ஐ கேம் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வருவ? எப்படி கேட்கலாம்? when will you come? when will you come? என் கூட சேர்ந்தவங்களோட பேசுங்க. when will you come? இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். நான் அடுத்த வாரம் வருவேன். I will come next week. I will come next week. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட்? இப்போ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். டைம் 5 மணி அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் 5 o'clock.
இட் இஸ் 5 o'clock. உனக்கு என்ன பிடிக்குமா? உனக்கு என்னை பிடிக்குமா? Do you like me? Do you like me? இப்போ ஃபைனல் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்கும். மறக்காமல் இந்த சென்டென்ஸ் எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள்.